ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸ்எம்எல் வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்எம்எல் இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்எம்எல் ஓப்பன் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஜஸ்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இப்போ நம்ம வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டாக குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் போய்க்கோங்க. இதில் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எக்ஸாமுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இதை ஒரு சைஸ் வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அகைன் வெளியே வந்துட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு அதே போல் தான் அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப் போய்க்கோங்க. அதே போல் மீடியா போய்ட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணி அதையுமே வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைஸ் வேணால் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குரூப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அகைன் இப்போ இதில் தேர்டாக உள்ள குரூப் போய்ட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. இதுலேயும் நம்ம மீடியா போய்ட்டு அடுத்து என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதே போல் அடுத்ததில் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்க்கோங்க. அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே போல் எல்லா இமேஜுக்குமே இங்கே லாஸ்ட்டில் வரையும் எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்க பதில் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ளஸ் ஐக்கான் போய்ட்டு மீடியா போய்க்கோங்க. ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயரை வந்து சாங் ஆட் பண்ணிருக்கோங்களா அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க, மூவ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இங்கே மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி 100% இருக்கும். அதை வந்து ஒரு 30 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து எண்டு வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாமல் இன்னும் இமேஜ் ஆட் பண்ணல, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தாச்சு. நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கிடச்சிரும். இப்போது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே ரைட் சைட் கார்னர் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து கமெண்ட் பண்ணுறேன். டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ்.